அது செரிமானத்தில் பிரச்சனை ஏற்பட்டாதான் அரிப்பு அதிகமாகும். நமக்கு மோஷன் போயிடுச்சு அப்படின்னா மட்டும் நமக்கு செரிமானம் அதிகமாக இருக்குது, பசி எடுக்குதுன்னா மட்டும் செரிமானம் அதிகமாக இருக்குது அப்படி நம்ம நினச்சிக்கிறோம். நம்ம உடம்புல எந்த ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னாலே நமக்கு செரிமான சக்தி இல்லை, அதனால தான் ஒரு நோய் ஏற்படுது. செரிமான ஆற்றல் தான் நோய் எதிர்ப்பு ஆற்றலாக மாற்றப்படுகிறது அப்படிங்கிறது நாம் அனுபவபூர்வமாக கண்டறிந்த ஒரு உண்மை. அடுத்த காய் பார்த்திங்கன்னா கோவக்காய். இதையும் நல்ல பொடி பொடியாக நல்லா கட் பண்ணி நல்லா வேக வச்சு பொரியல் பண்ணிக்கணும். அடுத்து பாவக்காய், தோல் நோய்க்கான அருமருந்து. சின்ன சின்ன பாவக்காயாக இருக்கும், அதை எடுத்துட்டாலும் சரி. மீடியம் சைஸில் நல்ல பச்சை கலரில் இருக்கக்கூடிய நாட்டு பாவக்காய் எடுத்துக்கணும். பெருசு பெருசாக இருக்கக்கூடிய ஹைப்ரிட் பாவக்காய் எடுத்துக்கக்கூடாது. புடலை, நீளமான புடலை இன்றைக்கி நம்ம பார்க்க முடியல, அதனால் ஓரளவுக்கு நீளமாக இருக்கக்கூடிய புடலை. இந்த இங்கிலீஷ் வெஜிடபிள்ஸில் சௌச்சௌ ஒன்று தான் கேஸ் இல்லாத வெஜிடபிள், அதனால் அதை எடுத்துக்கலாம். அடுத்து